அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் சுமானந்த நண்பர்களே. 24/12/2025 கிளம்பிட்டோம் ராஞ்சிக்கு. யூஆர்சியில் நான் எங்கே வேலை செஞ்சேனோ அதே கம்பெனிக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசகராக இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ராஞ்சி சைட்டில் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக நானும் கோவிந்தரா சாரும் கிளம்புறோம். 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு. அப்படியே போயிட்டு MS தோனி அவர்களை சந்திப்பதற்கும் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவரும் நம்மளை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. பட் இன்னும் மீட்டிங் என்ன கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்படியே தலையும் பாட்டு வந்துடுறோம். முக்கியமான நபர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவரையும் பார்த்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. சதுர்த்தியும் புதன்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது. விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அதே போல எம்பெருமான் ரங்கநாதனுடைய வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு நீங்கள் வாழ எம்பெருமான் ரங்கநாதர் உங்களுக்கு அருளாசி புரியட்டும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:41 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. காலையில் 6:25 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். மாலை 2:56 வரைக்கும் ஹர்சனம், அதன் பின்பு வஜ்ரம். ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி பகவான். வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். காலை 11:41 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு இரவு 11:33 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், பின்பு பாலவகரணம் ராகு. வள்ளல் எப்படி வாழ்ந்திருப்பான் என இந்த உலகத்துக்கு காட்டிய எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள், மறக்க முடியாத நாள். தமிழகம் இந்த ஒரு நாள் இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்ச ஒரு நாள். முதல்வர்களிலேயே அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல், கை சிவந்த ஒரு வள்ளல். எனக்கு எம்ஜிஆரை பற்றி அடுத்தவங்க சொல்லிதான் நிறைய தெரியும். ஆனா அதாவது சொல்றவங்களே பாதி சொல்லுவாங்க, மீதி சொல்ல மாட்டாங்க. அப்படி கேள்விப்பட்ட தகவல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. கேள்விப்பட்டோன்னா யாரோ சொல்றதில்ல, அவர் கூட பயணிச்சவங்க, அவர்கிட்ட வேலை செய்தவர்கள், அவருடைய வாரிசுகள், அவரால் பயனடைந்த பல பேருக்கு நான் ஜோடம் பார்த்திருக்கேன். அவரோட தொடர்புல இருந்த பல பேரோட நம்ம இன்னைக்கு தொடர்புல இருக்கிறோம். அவர்கிட்ட எங்க அப்பா வேலை செஞ்சாருங்க, எங்க அப்பா அவர்கிட்ட டைரக்டரா இருந்தாருங்க, எங்க அப்பா அவரை வச்சு படம் எடுத்தாருங்க. இந்த மாதிரி சினிமா துறையில நிறைய பேர் கூட நான் பயணிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்க மீண்டும் ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் பிறந்து வந்துட மாட்டானையா அப்படின்னு நினைச்சா அது எம்ஜிஆர் தான். உண்மையிலேயே வாழ்க அவர் புகழ். அவர் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னதமான ஒரு தலைவர். அதுபோல தலைவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு வரட்டும், நல்லாட்சி புரியட்டும், நாடு நலமாக இருக்கட்டும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, புதன் விருச்சகத்துல, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 3 பேரும் மிதுனத்துல, ராகு சந்திரன் 2 பேரும் கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி, 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம்
ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில், பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.